5 வருஷத்துக்கு மேல ஒரு பைக்குக்காக இந்தியால பலரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நான் சொன்னா கொடா லூசு உளராதுடா அப்படித்தானே சொல்லுவீங்க. ஆனா யமகா XSR 155க்கு இந்தியால பலரும் பல வருஷமா காத்துட்டு இருந்தாங்க. நம்ம பின்ஸ்கோர்லயே வெறித்தனமான ஃபேன்ஸ் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நவம்பர் 11ல யமகாவோட XSR 155 லான்ச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு. நேத்தைக்கு அதாவது நவம்பர் 11 காலமே ஆரம்பிச்சுட்டாங்க கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்த. டேய் இன்னைக்கு நவம்பர் 11 தம்பி வண்டி வருமா வராதா? டேய் வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. டேய் ஊரை ஏமாத்திட்டு இருக்கியா? 11ஆம் தேதி வண்டி வரும்னு சொன்னா எங்கடா வண்டி? டேய் தெரிஞ்சா வீடியோ போடு, சும்மா 11ஆம் தேதி வண்டி இறங்கில இது ஒண்ணு வரலையே. ஆனா நல்ல வேலையா யமகா நேத்துக்கு ஈவினிங் அவங்களோட யமகா XSR 155 அன்வீல் பண்ணிட்டாங்க. யமகா R15 MT15ல பார்த்த சேம் என்ஜின் தான். ஆனா இந்த பைக் ஒரு ரெட்ரோ ஸ்டைல்ல கொடுத்திருக்காங்க. ரவுண்டான ஃப்ரண்ட்ல வர ஹெட்லாம்ப் ஆகட்டும், இல்ல யூனிக்கான LED டெய்ல் லேம்ப்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரவுண்டா தான் கொடுத்திருந்தாங்க. அது ஒரு செமையான ரெட்ரோ லுக்க இந்த பைக்குக்கு கொடுக்குது. இதோட சீட் ஹைட் 810 mm. நம்ம R15லயும் இல்ல MTலயும் சீட் ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. இதுல ஆனா கம்ஃபர்டபுளா இருக்கு. பட் குஷன் ரொம்ப ஹார்டா தான் இருக்கு. கொஞ்சம் சாஃப்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சைலன்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரக்கட் லுக்ல கொடுத்திருக்காங்க. ரொம்ப பெருசா, அதுவும் இந்த ரெட்ரோ தீமுக்கு பக்காவா மேட்ச் ஆகுது. வெயிட்ட பொறுத்த வரைக்கும் 137 கிலோகிராம் தான் கொடுத்திருக்காங்க. இது யமகா R15 மற்றும் MT15ஓட கம்மி. சோ பவர் டு வெயிட் ரேஷியோ இந்த பைக்ல கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸ்பீடோமீட்டர் ரவுண்டா கிளாசிக்கா கொடுத்திருக்காங்க. அது ஃபுல்லாவே டிஜிட்டலா தான் வருது. யமகாவோட கனெக்டிங் ஃபீச்சர்ஸ், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்கு. டிராக்ஷன் கண்ட்ரோல் ஆகட்டும், ஸ்லிப்பர் கிளட்ச் ஆகட்டும், டுவல் சேனல் ABS ஆகட்டும், எல்லாமே பக்காவா லோட் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க இந்த பைக்ல. வீல் 17 இன்ச்சஸ்ல கொடுத்திருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 10 லிட்டர்ஸ் வருது. என்ன ஒரு லாங் ரைடுக்கு பெர்ஃபெக்டான ஒரு பைக்ல 10 லிட்டர் கொஞ்சம் கம்மியா தான் ஃபீல் ஆகுது. ரைடிங் பொசிஷன் MT15ஓட கொஞ்சம் பெட்டரா தான் கொடுத்திருக்காங்க. ஹேண்டில்ஸ் அதோட ஷார்ட்டா இருக்கு. நீங்க உட்கார்ற பொசிஷனும் கொஞ்சம் அப்ரைட்டா இருக்கு. சோ லாங் ரைடுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஃபுட் பெக்ஸும் பக்காவான இடத்துல பிளேஸ் பண்ணி இருக்கிறதுனால நீங்க தைரியமா கொஞ்சம் லாங் ரைட்ஸ் எல்லாம் ஜாலியா போயிட்டு வந்துடலாம். என்ஜின் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச யமகா R15ல பார்த்த சேம் என்ஜின் தான். அதே 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வ் லிக்விட் கூல்ட் என்ஜின் தான் கொடுத்திருக்காங்க. இது உங்களுக்கு 19 bhp மேக்ஸிமம் பவரையும் 14 நியூட்டன் மீட்டர் பீக் டார்க்கையும் தருது. இதோட மைலேஜ் 60 கிலோமீட்டர். டிரான்ஸ்மிஷன் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதோட என்ஜின் டியூனிங் மேக்ஸிமம் யமகா R15க்கு மேட்ச் ஆகுற மாதிரி பண்ணிருக்காங்க. அதாவது R15 நேக்டா ஓட்டினீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். டார்க்கை பொறுத்த வரைக்கும் மிட் எண்ட் மற்றும் டாப் எண்ட கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. சோ ஒரு லாங் க்ரூசிங்க்கு பக்காவான ஒரு பைக்கா இது இருக்கும். கலர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ளூ, ரெட் மற்றும் மேட் பிளாக்னு 3 கலர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பிளாக் மிஸ் ஆகுது. கண்டிப்பா அது அடுத்த அப்டேட்ல லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இதோட பிரைஸ் 1.49 lakhs எக்ஸ்ஷோரூம்ங்கிற பிரைஸ் பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த GST அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இருக்கிற காம்படிஷன் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த ஒரு பிரைஸ் பாயிண்ட பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஒரு பிரைஸ் பாயிண்டா இருக்கு. யமகா RX100 கூட பலர் இந்த பைக்கை கம்பேர் பண்றாங்க. நான் அந்த ஃபீலை கண்டிப்பா அது கூட கம்பேர் பண்ண மாட்டேன். 2 ஸ்ட்ரோக்கோட ஃபீலே தனிதான். ஆனா உங்களுக்கு பெஸ்டா இருக்கிறது என்னன்னா அந்த லுக். அது ரொம்ப ரெட்ரோவா இருக்கு. ரொம்ப கிளாசிக்காவும் இருக்கு. சோ நிறைய பேருக்கு இந்த பைக் ரொம்ப பிடிக்கும்னு எதிர்பார்க்கிறேன். பட் அந்த என்ஜினோட சவுண்ட், அந்த ஃபீல் அது எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பத்தின ஃபுல் டீடைலும் ரிவ்யூவும் நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரமே அவைலபிளா இருக்கும். பிள்ளை ஒன்ன நம்பி எவ்வளவு வண்டி தருவான் ரிவ்யூவுக்கு. நீ இருக்க ஸ்டார்ட் வீடியோ வச்சு என்னங்களுக்கு டீட்டெயில சொல்லிட்டு போ. ஒன்னதான் நாடு கடத்தியாச்சுல கேரளாக்கு, மறுபடியும் ஏன்டா இங்க வந்து தொந்தரவு பண்ற? இல்லை மக்களே, ஆல்ரெடி நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் ஒன்றை சொன்னது ஞாபகம் இருக்கா? ரிவ்யூவுக்கும் டீட்டெயிலுக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால உன்கிட்ட ஸ்டாக் வீடியோ என்ன கிட்டும், அதை வச்சு டீட்டெயிலை மட்டும் சொல்லிட்டு போ. சரி, உங்களுக்காக ஃபுல் டீட்டெயில் வீடியோ நான் எடுத்துட்டு வரேன் கூடிய சீக்கிரமே. ரிவ்யூலாம் வராத ஆளையும் மண்டையும் பாரு, ரிவ்யூ பண்ண போறேன் நான். ரிவ்யூ யமகா XSR 155ஓட டீடைல் ரிவ்யூ அண்ட் வாக் அரவுண்ட் வீடியோ நம்ம சேனல்ல கண்டிப்பா அவைலபிளா இருக்கும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. பார்க்க தானே போறேன்.